வணக்கம். இன்னேரே.com-இன் இன்றைய செய்திகள் வாசிப்பது மன்சூர். கையால் மலத்தை அள்ளிய அரசு பள்ளி மாணவர், பெற்றோர் முற்றுகையால் கைதான ஆசிரியை சஸ்பெண்ட். அரசு பள்ளி மாணவரை கையால் மலத்தை அள்ளச் சொன்ன ஆசிரியை கைது செய்யப்பட்டார். அவரை கல்வித்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டனர். நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரமுதூர் காலனியைச் சேர்ந்த வீரசாமி மகன் சசிசலன், வயது 7. அவன் அங்குள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறான். நேற்று முன்தினம் மாலை 3 மணிக்கு சக மாணவர் ஒருவர் வகுப்பறையில் மலம் பிடித்து விட்டார். அதை பார்த்த வகுப்பாசிரியர் விஜயலட்சுமி, வயது 35, மாணவர் சசிதரனை மிரட்டி அவன் கையால் சக மாணவரின் மலத்தை அள்ள வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து வீட்டுக்கு சென்ற மாணவர் சசிதரன் தன் பெற்றோரிடம் தெரிவித்தார். ஆனால் ஆத்திரம் அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேற்று காலை 9 மணிக்கு பள்ளிக்கு சென்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏஇஓ மாதவன் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினார். நேரில் ஆறுதல் கூற வேண்டாமா, ஜேவிடம் கேட்கிறார் கருணாநிதி. திமுக தலைவர் கருணாநிதி நேற்று வெளியிட்ட அறிக்கை. கடலூர் மாவட்ட சிதம்பரம் அருகில் மண்டபத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் உணவு நிவாரணம் வழங்க கோரி மறியலில் ஈடுபட்ட போது அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். இது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்கிறது. அமைச்சர்கள் ஆங்காங்கு துயர் துடைப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். இருந்தபோதும் முதல்வர் ஜெயலலிதா பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செல்லவில்லை. ஆறுதல் கூற பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு முதல்வர் செல்வது கடமை அல்லவா? இந்தியா ஏழை நாடு இல்லை, மோடி பெருமிதம். இந்தியா ஏழை நாடு என்பது இனிமேல் இல்லை, அது இளமையான நாடு என பிரதமர் மோடி பேசினார். 3 நாள் பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள பிரதமர் மோடி ராணி 2ஆம் எலிசபெத் மற்றும் பிரதமர் டேவிட் கேமரன் உள்ளிட்டோரை சந்தித்தார். சவுதி அரேபியா ரியாத்தில் கடந்த வியாழனன்று கடந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழர்கள் பங்கு கொண்டனர். மேலும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி தொண்டர்களும் பங்கு கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.